ஒய்டி ஃபேன்ஸ் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி ஒரு சூப்பரான ரெசிபி பார்க்கலாம். என்னோடய குட்டி ஏஞ்சல் பண்ணது. அவங்களுக்கு வந்து குக்கிங்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. ஆனால் வந்து செய்ய மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு பயம். இந்த கடுகு, வெங்காயம் இதெல்லாம் தெறிக்கும் மேலேன்னு சொல்லிட்டு ஒரு பயம். அதனால் பயந்து வந்து எப்போயாவது என் கூட வந்து மிக்ஸ் பண்ணுவாங்க. இன்றைக்கி அவங்களே நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பண்ணாங்க. ப்ரெட் இருக்கான்னு கேட்டாங்க. இருக்கு பண்ணேன். நான் ப்ரெட் வச்சு ஏதாவது பண்ணுறேன் மம்மி ஸ்நாக்னு சொல்லிட்டு பண்ணாங்க. செம்ம சூப்பராக பண்ணியிருந்தாங்க. நான் பாதியிலேருந்து தான் வீடியோவே எடுக்க ஆரம்பித்தேன். அது எப்படி பண்ணாங்கன்றதை நான் சொல்கிறேன். ஒன்றில் கொஞ்சமாக எண்ணெய் போட்டுக்கிட்டாங்க. கடுகு, ஜீரா எல்லாம் சேர்த்துட்டாங்க. சேர்த்துட்டு அதில் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் சேர்த்தாங்க. அதுக்கப்புறம் 2 சின்ன தக்காளி சேர்த்தாங்க. எல்லாத்தையும் நல்லா வதக்குனாங்க. அதுக்கப்புறமா அதில் 65 மசாலாவில் ஒரு 2, 3 பிஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 1/2 டீஸ்பூன் அதில் சேர்த்துட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதில் நம்ம வீட்டு மசாலா சாம்பார் தூள், அந்த தூள் கொஞ்சம் காரத்துக்கு எவ்வளோ தேவையோ அதில் ஒரு 1 ஸ்பூன் அப்படி சேர்த்தாங்க. அதுக்கப்புறமா அதில் ப்ரெட்டு சேர்த்தாங்க. சேர்த்துட்டு அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணிட்டாங்க. அந்த வெங்காயம் தக்காளிக்கு வேண்டிய உப்பு முன்னாடியே சேர்த்துட்டாங்க. நான் சொல்ல மறந்துட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, ஏன்னா அவங்களுக்கு அந்த கொரிண்டரு, அந்த கருவேப்பிலை இதெல்லாம் எடுத்து வைக்கணும் அப்படின்றது அவங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயம். அதனால் அதெல்லாமே சேர்க்காம சிம்பிளாக இது மட்டுமே சேர்த்து செஞ்சுட்டாங்க. டேஸ்ட் பார்த்திங்கன்னா ஆசமாக இருந்துச்சு. அவங்க அக்கா கொண்டு போய் கொடுத்தாங்க. சிஸ்டர் எப்படிப்பா இருக்குது அப்படின்னு. அவங்க சாப்பிட்டுட்டு செம்ம சூப்பராக இருக்குப்பா அப்படின்னாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் எங்கள் பாப்பாவுக்கு ரொம்ப ஹாப்பி. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு எங்கள் பாப்பா செஞ்ச மாதிரி செஞ்சு பாருங்கள். நல்லா இருக்கான்றதை கமெண்ட்டில் எனக்கு சொல்லுங்கள். இதோட பேர் வந்து ப்ரெட் எக் மசாலான்னு நாங்கள் வச்சுருக்கோம். நீங்கள் என்ன பேர் வைக்கணுமோ வச்சுக்கோங்க. ஆனால் டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு எங்களுக்கு கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். மறந்துடாதீங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சூப்பர்.